ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா கட்டுவிரியன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காமன் க்ரைட். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹைலி வெனமஸ் ஸ்னேக்ஸ், டாப் வெனமஸ் ஸ்னேக்ஸ். நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பிக் 4ல் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அதிக விஷம் உள்ள பாம்புனா இதுதான். நம்ம நல்ல பாம்பு கண்ணாடி வீரியன் சுருட்டை வீரியனை விட அதிக விஷம் உள்ள பாம்புனா இந்த காமன் க்ரைட். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த பாம்புங்களை நம்ம இரவு நேரத்தில் தான் மட்டும்தான் பார்க்க முடியும், பகல் நேரத்தில் பார்க்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த ஒரு பாம்பும் உங்களை தேடி வந்து கடிக்காது. நம்மளோட அஜாக்கிரதையால் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பு கடியால் கடிப்படுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இது இரவு நேரத்தில் தான் உணவு தேடி வெளியே வரும்ன்ற காரணத்தால் பார்த்தீங்கன்னா நான் அதுவும் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு ஒரு 3 மணி 4 மணி அந்த மாதிரி டைமில் தான் வரும். நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்க சொல்ல நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கேப் ஹோல்ஸ் தான், அந்த ஹோல்ஸ் மூலிமா வந்து அது உணவு தேடி வெளியே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வரும். நம்ம கையோ காலோ அந்த பாம்பு மேலே பட சொல்ல என்ன ஆகும்னா அந்த பாம்புக்கான வலியில் பார்த்தீங்கன்னா நம்மளை கடிச்சிரும். ஆனால் இந்த பாம்புங்களை பொறுத்தவரையும் நம்மளை கடிச்சிருச்சுன்னா கொசு கடிக்கிற ஃபீல் தான் இருக்கும். எந்த ஒரு பெயின் வலி எதுவுமே இருக்காது. நிறைய பேர் அதாலே என்ன கடிச்சதுனே தெரியாமல் இறந்து போயிருக்காங்க. இரவு நேரங்களில் நீங்கள் தூங்க சொல்ல எதனா கடிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நல்லா செக் பண்ணுங்கள். உங்களை சுற்றி என்ன இருக்குது லைட்டை போட்டு. அப்படி உங்களுக்கு ரொம்பவும் டவுட்டாகவே இருக்குன்னா நீங்கள் பால் மாறாமல் உங்கள் நியர்பை இருக்க ஜிஹெச் போயிட்டு அட்மிட் ஆகிடுங்க. அவங்க வந்து பாம்பு கடிச்சிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி சொல்லிவிடுவாங்க. நீங்கள் கேர்லெஸ்ஸாக மட்டும் இருந்துடாதீங்க. குழி கடிச்சிருக்கோம், எறும்பு கடிச்சிருக்கோம் அப்படின்னு மட்டும் கேர்லெஸ்ஸாக மட்டும் இருந்துடாதீங்க. நல்லா கன்ஃபார்ம் பண்ணிங்க.